Hello everyone. Hello everyone. Once again, warm welcome. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து அது ஒரு தனி பேட்டர்ன். அதனால நம்ம இதை வந்து தனியா வந்து பிரிச்சு கொண்டு போக போறோம். சரி, எப்படி வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைமிங் இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்னதான் ஓவராலா வந்து நம்ம ஒரு 7 to 8 அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் அப்படின்னாலும் we are நியர்லி வந்து 7 to 9 வந்துட்டோம். இந்த பிறந்த தேதி மலர் திருக்குள் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளவே வந்து முடிஞ்சிடும். அதனால பெருசா வந்து நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி, இப்ப இந்த நம்பர்ஸை பொறுத்தவரையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்த மாதிரி 34 to 35 இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர், அந்த 1 அப்படிங்கிறோட வேல்யூ வந்து வேற, 99 to 100 அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அந்த வேல்யூ அப்படிங்கிறது வேற. அந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தாக்கங்கள் அப்படிங்கிறது மனிதனுக்கு மனிதன் வெவ்வேறு விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, யாராச்சும் நோட் பண்ணணும் அப்படின்னா வந்து தாராளமா வந்து நோட் எடுத்து வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வந்து நீங்க லிசன் பண்ணா மட்டும் போதுமானதாக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவதாக நம்பர் 1929. ஸோ 19ஆம் தேதி பிறந்த நபர்களாக இருந்தாலும் சரி, 29வது தேதியில பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அக்ரிமணி அப்படிங்கிற மலர் மருந்தை எடுத்துக்கணும். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 18, 18ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி நபர்களுக்கு வெர்வைன். என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? கிளியரா புரியுதா? கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். சரி, 19, 29 இந்த டேட்டுக்கு என்ன சொன்னோம்? என்ன மலர் மருந்து சொன்னோம்? சரி, 18, 28க்கு வெர்வைன். நம்ம கடைசியா தான் வந்து நம்ம 1க்குள்ள வந்து வரும். நம்ம ரேங்கிங் பேஸ் மாதிரி 1 to அப்படிங்கிறது வந்து 1 to 9க்குள்ள இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான விஷயம். ஏன்னா இப்ப இந்த 0 அப்படிங்கிறத வந்து நம்ம டோட்டலா வந்து ஒரு இந்த வேல்யூ சிஸ்டம் வந்து புரட்டி போட்ட ஒரு விஷயம்னா 0 தான். இதுல என்ன சொல்றாங்க, 0 வந்து ஒரு டிஜிட்டுக்கு ரைட் சைட்ல இருந்தது அப்படின்னா வேல்யூ, இதே லெஃப்ட் சைட்ல இருந்தது அப்படின்னா டோட்டலா வந்து இன்வேலிட் வந்து வேல்யூவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த அந்த ஒரு நம்பர்ஸுக்கு வந்து அது அந்த 0 அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு டிஜிட் அல்லது அந்த ஒரு நம்பருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கான்றதை பொறுத்து அந்த 0வினுடைய மதிப்பு என்பது கூடுதலாகவோ குறைவாக இருக்குது அப்படிங்கிற வேல்யூ சிஸ்டம் வந்து நம்ம இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ வரையில் நம்ம என்ன நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம், என்ன சிஸ்டமேட்டிக் கால்குலேஷன்ஸை ஃபாலோ பண்றோமோ, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை ஃபாலோ பண்றோமோ, அதை பொறுத்த வரையில தற்போது திஸ் மொமெண்ட் வரையில லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்துச்சுன்னா வேல்யூ கிடையாது, ரைட் ஹேண்ட்ல இருந்துச்சுன்னா வேல்யூ அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக 17 and 27. 17 and 27 பொறுத்தவரையில ஹார்ன் பீம் நோட் பண்றவங்க தாராளமா நோட் பண்ணிக்கலாம். இதே பேட்டர்ன் தான் வரும். அடுத்ததா வந்து 16, 26 அப்படிங்கிற மாதிரி, அடுத்ததா வந்து 15, 25 இந்த பேட்டர்ன்ல வரும். எல்லாருக்கும் ஸ்கிரீன் வந்து கிளியரா தெரியுதா? தெரியுது சார். சரி, இப்போ 16, 26 வாட்டர் வயலட். பிறந்த தேதின்னு சொல்றது கூட்டுத்தொகையில சொல்றீங்களா, வெறும் டேட் ஆஃப் பர்த்? இப்போ 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 20ஆம் தேதி? நான் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி, நான் என்ன கான்செப்ட்ல சொல்லும் போது என்ன சொன்னேன், டேட்னா டேட் மட்டும் தான், நான் கூட்டுத்தொகை அது கால்குலேஷன் பின்னாடி எல்லாம் எதுவுமே சொல்லல, டைரக்ட். ஓகே, தேங்க்யூ. சாரி. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், நோ ப்ராப்ளம். கேட்டது ஒரு தெளிவடை இருக்காது, நீங்க கேட்டது சரியான விஷயம் தான். சரி, இங்க 15ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி இவர்களுக்கு வந்து டிக்ரி அப்படிங்கிறது வரும். இது சொல்றதுக்கு பின்னாடி வந்து நம்ம டாக்டர் எட்வர்ட் பேட்ச் வந்து நம்ம எடுக்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள வரும். அது சொல்லும் போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எல்லாருக்குமே இருக்கும். சரி, 15ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதி பிறந்த நபர்களுக்கான மலர் மருந்து அப்படிங்கிறது சிக்ரி.
ஸோ இப்போ ஒரு கேள்வி வந்து வரலாம் சார், 15 அப்படிங்கிற நம்பர் வந்து வேற, 25 அப்படிங்கிற நம்பர் வந்து வேற, ஆனா சிக்ரி ஆன்சர் வருது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு 15 அப்படிங்கிறது வேற வேல்யூ அல்லது 25 அப்படிங்கிற வேற வேல்யூ இருந்தாலும் ஒரு சிக்ரி அப்படிங்கிற மலர் மருந்துகளை எடுத்தோம் அப்படின்னா அந்த மலர் மருந்துகளுக்கு பின்னாடி வந்து நிறைய இமோஷன்ஸ் இருக்கும், நிறைய விதமான தன்மைகள் வந்து இருக்கும். அப்போ இந்த 15ஆம் தேதி பிறந்த நபர்களோ அல்லது 25ஆம் தேதி பிறந்த நபர்களுக்கோ அந்த சிக்ரி அப்படிங்கிறது 15ஆம் தேதி நபருக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிற பொறுத்து அங்க வரும். 25ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு அந்த மேட்சிங்க்கு ஏத்த மாதிரி வரும். அப்போ ஒரே மலர் மருந்துகள் அப்படிங்கிறது ஒரு பல்வேறு தேதிகளுக்குமே வந்து பொருந்தி போகக்கூடிய தன்மையில் இருக்கும்போது அங்க பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததா பார்க்கணும் அப்படின்னா வந்து 14. எஸ் 14. 1424 impatience. இதை நல்லா வந்து நோட் பண்ணீங்க. இதை கடைசியா வந்து நம்ம இதை பத்தி தான் வந்து ஒரு டிஸ்கஷன் பார்க்க போறோம். மேக்ஸிமம் நமக்கு ஒரு 9:15 வந்து செஷன் வந்து முடிஞ்சிடும். அதனால வந்து எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம். சரி, 1424 impatience. அடுத்ததாக 13. இதுல பார்த்தோம் அப்படின்னா 3 தேதிகளுக்கு வரும். நம்பர் 13, நம்பர் 23, நம்பர் 31. இதுல 3 தேதியில பிறந்த நபர்கள் யாராக இருந்தாலும் செஸ்டட் பட் அப்படிங்கிற அவங்களுடைய மலர்களாக வரும்போது நல்ல உடல் ரீதியான மன ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக 12 and 21. 12 and 21ல பிறந்தவங்களுக்கு லார்ஜ் அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்ததாக இங்கே வந்து ஒரு 3 டேட் வரும். நம்பர் 11, நம்பர் 22, நம்பர் 29. 11ஆம் தேதி, 22ஆம் தேதி, 29ஆம் தேதி. இந்த 3 தேதிகளில் பிறந்த எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர்களுக்கான பிரதானமான ரெமெடி அப்படிங்கிறது செராட்டோ. அடுத்ததாக நம்பர் 10, 20, 30. 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி. இதுல எந்த தேதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு வைல்ட் ஓட். அடுத்ததாக நம்பர் 9. எஸ், நம்பர் 9க்கு ஹாலி, HOLLY. அடுத்ததாக நம்பர் 9. சாரி, நம்பர் 8. நம்பர் 8க்கு ஓக். சரி, இப்ப இந்த ஓக் அப்படிங்கும்போது ஓக்கினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளா யாராச்சும் சொல்ல முடியுமா? குட்டியா, சின்னதா. அவங்க ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முயற்சி வெற்றி அடையாட்டி கூட அதிகபட்ச முயற்சி செய்வாங்க. அந்த மரம் சரி, கூட அப்படித்தான் நினைக்கிறேன். வேர்ல வரைக்கும் பூ பூக்கும் நினைக்கிறேன். சரி. அப்ப என்னன்னா அவங்ககிட்ட வந்து கன்சிஸ்டன்சி வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். உயிரே போனாலும் பரவாயில்ல, தொட்ட ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு செயலை வந்து முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ரொம்ப விடாப்பிடியாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது ஓக்குல இருக்கும். இதே பாசிட்டிவ் தன்மையா இருக்கும்போது ஓக்கு அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதே வந்து நீங்க நெகட்டிவ் தன்மையா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கும். பிரச்சனை வந்து தீர்ந்த பாடவே இருக்காது. எங்க போயும் என் பிரச்சனைக்கு வந்து தீர்வே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவேல் காமெடியில வர மாதிரிதான். ஏன் எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியல, அடிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மன ரீதியா வந்து நிறையவே இருக்கும். சரி, அடுத்ததான் வந்து நம்பர் 7. இந்த நம்பர் 7 அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மிமுலஸ்.
ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமானது இந்த பயம் தான். இந்த பயம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா வந்து மற்ற ஜீவராசிகளை போல ஒரு அற்புதமான லைஃப் வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸுமே வந்து வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு மனித குலத்தில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதே போல எட்வர்ட் பேட்ச் அவர்கள் வந்து மலரும் மருந்துகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு மிக முக்கியமான தேவையாக இருந்ததும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த மிம்லஸ் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா இப்ப அவர் ஒரு மருத்துவரா வந்து அவர் வந்து நிறைய பேஷண்ட் பார்க்கும்போது செய்யும்போது இப்ப நம்ம ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருந்த மாதிரிதான் அவங்க என்னதான் செஞ்சும் வந்து ஏன் வந்து பிரச்சனையே சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு பேஷண்ட் கிட்ட அவர் வந்து பேசும்போதோ செய்யும் போதோ வந்து அவர் நோட் பண்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருமே வந்து அந்த ஒரு நோய் குறித்தோ அந்த ஒரு டிசீஸை பத்தியோ அல்லது அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி ஏதோ ஒரு வகையில வந்து பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வந்து அவங்களுக்கு வந்து மேன்மையா இருக்கு. இப்ப இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறதுனாலதான் வந்து அவங்களுக்கு நம்ம என்னதான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாலும் அவங்க என்னதான் வந்து அதை வந்து சாட்டிஸ்ஃபைடா வந்து ஃபாலோ பண்ணாலும் அங்க வந்து அந்த ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியமான தன்மை அப்படிங்கிறது வந்து கிடைக்காம போகுது அப்படிங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து தேடுதல போகும்போது இந்த மிம்லஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். ஒரு அடிப்படையான தேவைகள் அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்போ வந்து முதன்மையான ஒரு ரெமெடி அப்படிங்கும்போது இந்த மிம்லஸ் அப்படிங்கிறதும் பிரைமரியா வந்து வரும். அதே மாதிரி இந்த ஜோதிட ரீதியாவோ மற்ற ஒரு சில ரீதியாவோ பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நம்பர் 7 அப்படிங்கிறது நிறைய இடங்களை வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 நாட்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு சில இந்த வாஸ்து சார்ந்த விஷயங்களை வந்து அந்த குதிரைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7 குதிரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்ம உடல்ல வந்து நூற்றுக்கணக்கான சக்கரங்கள் இருக்கும். ஆனா அதுல நம்ம பிரைமரியா பாக்குறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 சக்கரங்கள் 7 சக்ராஸ் அப்படிங்கிறதா. அதே மாதிரி கான்டினென்ட்ஸ் கண்டங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 கான்டினென்ட்ஸ். கரெக்டுங்களா? 7 கண்டம் தானே, இல்ல அதுக்கும் அதிகமா இருக்கா? எனிவன் ப்ளீஸ். ஏழுதான் எஸ். இருக்கு சார். சரி. ஏழு. அப்போ சரி, ஓகே. 7 கான்டினென்ட்ஸ், 7 சக்ராஸ், 7 டேஸ். இதெல்லாம் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் மருத்துவ ரீதியா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்தீங்க அப்படின்னா வந்து சப்த தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வந்து ரசம், அப்போ வந்து நம்ம மசில்ஸ் கொழுப்புகள் இந்த மாதிரி வந்து சாம்பல் அப்படிங்கிற மாதிரி வந்து பல்வேறு விதமாக சப்த தாதுகளாக வந்து பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த சப்த தாதுக்கள்ல வந்து குறைபாடுகள் அல்லது சீர்கேடுகள் ஏற்பட்டது அப்படின்னா தான் ஒரு மனிதனுக்கு வந்து பாதிப்புகள் வருது அப்படிங்கிற ஒரு சில மருத்துவ முறைகளை வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த நம்பர் 7 அப்படிங்கிறது வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து பல்வேறு கோணங்கள்ல வந்து அதனுடைய தாக்கங்கள் வந்து வெளிப்பட்டு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஜோதிடத்துல பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு பிசினஸ் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு மேரேஜ் அப்படிங்கிறதோ எல்லாமே வந்து எந்த பாவங்களை குறிக்கணும்? யாராச்சும் ஜோதிடம் தெரிஞ்சவங்க சொல்ல முடியுமா? திருமண பாவம் 7ஆம் வீடு. ஓகே. 7ஆம் வீடு 7ஆம் பாவம் அப்படிங்கிறது திருமணத்தை குறிக்கும். அப்போ ஒரு யார் இது கவிதா அப்படிங்கிற வந்து ஸ்கிரீன்ல எதையோ போட்டு கிரிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? அந்த ப்ளூ கலர்ல வந்து மிம்லஸ் மேல ஒரு கோடு போட்டிருக்காங்க, தெரியுது யாருக்காச்சும்? தெரியுது சார், தெரியுது. எல்லுல இருந்து சரி. யூ வரைக்கும் வருது. ஓகே. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்ன நினைச்சிட்டேன், நான் இது தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இது வந்து மத்தவங்க யாரோ பண்ணிருக்காங்க. சரி, தெரியாம நடந்திருக்கலாம். சரி. அப்ப இந்த நம்பர் 7 அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த மாதிரி தாக்கங்கள் ஏன் 7 சக்ராஸ் மட்டும் தான் ஏன் எடுக்கிறோம், மற்ற விஷயங்கள் எடுக்கலாம். இப்ப நவ கிரகங்கள் வந்து ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஷேடோ பிளானட்ஸ் மேல் கிரகங்கள் அப்படிங்கிறது போச்சு அப்படின்னா இருக்கிறது வந்து நமக்கு 7 கிரகங்களை தான் வந்து பிரைமரியா வந்து நம்ம ஜோதிடத்துல வந்து பார்ப்பாங்க. 7 கிரகங்கள் அப்படிங்கிறது இல்ல 12 வீடுகள் அப்படி இல்லைன்னா நமக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது சுத்தமா வந்து கிடையவே கிடையாது. அப்ப அந்த ஒரு அதே மாதிரி மனிதனுக்கு வந்து மிக முக்கியமான எதிரி யாருன்னா பயம்தான். அப்போ அந்த பயம் அப்படிங்கிறது வந்து இந்த 7ஆம் தேதி அப்படிங்கிற ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி எட்வர்ட் பேட்ச் அவர்கள் வந்து இந்த மனநிலைகளை வந்து குறிப்பிட்ட அந்த குரூப்ஸை பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அதுவுமே எத்தனை குரூப்ஸ்? எனவன் ப்ளீஸ். 7. 7 குரூப்ஸ்.
ஒன் செகண்ட் வந்து அவங்க கோடு போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் மிமுலஸ் பக்கத்துல ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. ஒரு முறையும் நம்ம கிளியர் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கு. சரி, ஓகே. சரி, அடுத்து வந்து நம்பர் 6க்கு போகலாம். நம்பர் 6 அப்படிங்கிறது டிக்ரி. சரி, ஜோதிட ரீதியா வந்து 6ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, யாராச்சும் சொல்ல முடியுமா? நம்பர் நோய், 6. கடன், எதிரி. சரி, அதே மாதிரி 6ஆம் பாவத்துல ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எல்லாமே வந்து அடங்காம வந்து ஒரு கட்டுக்குள்ள வந்து கம்ப்ளீட்டா இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. நோய் இருந்துச்சுன்னா இருந்துட்டே இருக்கும், கடன் இருந்துச்சுன்னா இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு அந்த அப்பார்ட் ஃப்ரம் 8 அப்படிங்கிற நம்பரை தாண்டி 1 அப்படிங்கிற நம்பரை தாண்டி அடுத்த இப்போ 1 அப்படிங்கிறது நம்ம திருப்பி போட்டீங்க அப்படின்னா இப்போ டாப் டு பாட்டம் 90 டிகிரி நம்ம டோட்டலா வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது மறுபடியும் வந்து 1 அப்படிங்கிறது தான் வரும். சாரி, 180 டிகிரில வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது. அதே மாதிரி இப்போ 8 அப்படிங்கிறத நம்ம திருப்பி போட்டோம்னா சேம் வந்து 8 அப்படிங்கிறது தான் வந்து வரும். ஆனா இந்த 6 அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து தலைகையா புரட்டி போட்டு திருப்பி போட்டோம் அப்படின்னா இன்னொரு டிஜிட்டா மாறும். வேற ஏதாச்சும் அந்த மாதிரி நம்பர் இருக்கா நமக்கு? 6ங்கிற திருப்பி போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? தலைகையா கவுத்தி விட்டோம் அப்படின்னா 9. அப்போ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் நம்பருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கா? இல்லை. அப்போ 6ங்கிறது வந்து எந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி இத்தனை நாள் நம்ம நம்பர் எல்லாம் பார்த்துட்டு போனா இந்த கோணத்துல பார்க்கும்போது புதுசா இருக்கும். சரி, இப்ப இந்த 6 வந்து இன்னும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ 6ங்கிறது சிக்கிரின்னு பார்த்தோம். இப்ப சிக்கிரியோட தன்மை வந்து என்ன அப்படின்னா வந்து அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ அத்தியாவசிய தேவை அல்லது பொருளாதார பற்றாக்குறை ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பொசசிவ்னஸ் எல்லாமே வந்து சிக்கிரி அப்படிங்கிறதான், அல்லது தாய்மை குணம் அப்படிங்கிறதுலாம் வந்து வரும். அப்ப இந்த தாய்மை குணம்னு சொல்லக்கூடிய விஷயமோ அல்லது வந்து பொருளாதார அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு சொல்றதே வந்து 6ஆ இருக்கு. அப்போ ஜோதிட ரீதியா பார்க்கும்போது இந்த 6 திருப்பி போட்டோம்னா 9 அப்படின்னா 9 வருதுன்னு சொல்லுவோம். 9 அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து தெய்வ அனுகிரகம் இல்லையா? சொல்லுவாங்க தானே? நம்பர் 9. எஸ், எனிவன் ஜோதிடம் தெரிந்தவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். யாரும் இல்லையா? கேள்வி Yes, sir. கவனிக்கல சார். கரெக்ட் தான் சார் அது. 9ஆம் பாவம் என்கிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கடவுள் கொடுப்புனை, தெய்வ அனுகிரகம், பாக்கியம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, பாக்கியஸ்தானம் சார். சரி, பாக்கியஸ்தானம். okay. இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த பாக்கியஸ்தானம் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா இந்த லோகத்துல பிறப்பெடுத்து எந்த பாக்கியத்தையும் அனுபவிக்க முடியாது. உண்மை, ஓகே சார், உண்மை. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ இந்த 6ங்கிறது வந்து நம்ம சிக்கிரிங்கிறது தாய்மை குணம் அப்படிங்கும்போது 9 அப்படிங்கிறது பாக்கியம். இப்போ குழந்தை பிறப்புகள் இல்லாதவங்க சொன்னாங்க, கடவுள் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தா போதும், எனக்கு ஒரு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நமக்கு இத்தனை நாளா என்ன தெரிஞ்சிருக்கோம்னா சார் நம்பர் தானே இப்படிதான் அப்படிதான். ஆனா இந்த 6ங்கிற ஒரு நம்பர் மட்டும்தான் நீங்க வந்து உல்டாவா போட்டீங்க அப்படின்னா 9 அப்படிங்கிறது வரும். இன்னொரு நம்பரை கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த 6க்கு மட்டும்தான் உண்டு, மற்ற எந்த நம்பருக்கும் கிடையாது. இந்த 0வை திருப்பி போட்டோம்னா 0 தான். 1 வந்து உல்டாவா பண்ணோம்னா மறுபடியும் 1 தான். அது 8 வந்து நம்ம போட்டோம்னா இன்ஃபினிட்டி முறை அது மறுபடியும் திரும்பி வச்சுன்னா அதே 8 தான் வரும். ஆனா 6 அப்படிங்கறது திருப்பி போட்டோம் அப்படின்னா 9 அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி நம்பர் 9 அப்படிங்கறத திருப்பி போட்டோம் அப்படின்னா 6 அப்படிங்கிறது வரும். சரி, இப்போ நம்பர் 9க்கு வந்து என்ன ஃப்ளவர் சொல்லியிருந்தேன், அதை சொல்ல முடியுமா? ஹாலி. ஆலிவ் கிடையாது, ஆலி, HOLLY. அப்போ இந்த 6, 9 நீங்க பார்க்கும்போது சிக்ரி அண்ட் ஹாலி அப்படிங்கிறது வரும். ஆனா பொதுவா மலர் மண்டல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுவா நீங்க சிக்ரி அப்படிங்கிறது எங்க வருதோ அத்தனை இடங்கள்லுமே ஆலி அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில வந்து தொடர்புல இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹாலி அப்படிங்கிறது எங்கெல்லாம் வருதோ அந்தந்த இடங்கள்ல வந்து சிக்ரியும் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை மலர் மண்டல் நீங்க பயன்படுத்தும் போது சிக்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமா வந்து ஹாலியை வந்து அதோட சேர்த்து கொடுத்துக்கலாம். அல்லது நாமளே எடுக்கிறோம் அப்படிங்கும்போது சிக்ரி எடுக்கும்போது ஹாலியை டிஃபால்ட்டா எடுத்துக்கலாம், அல்லது ஹாலியை எடுக்கும்போது சிக்ரியுமே சேர்த்துமே தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் இப்ப இங்க சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு பாயிண்ட் ஒரு விஷயம் தான். இதுக்கு பின்னாடி வந்து இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம வகுப்புல சொல்லவும் முடியாது. பட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமானதாக இருக்கும். ஒன்னே ஒன்று என்னன்னா, ஆல்வேஸ் கீப் அப்டேட்டிங் யுவர் ஸ்கில்ஸ், ஆல்வேஸ் கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சரி, அடுத்ததாக நம்பர் சார் 5.
சிக்கரி தானே? என்ன மேம்? அந்த 25க்கும் சிக்கரி தானே? எஸ் மேம். அப்ப ஏன் நம்ம அத சேர்த்து அதோட சேர்த்து அப்ப நீங்க நம்பர் தனியா சொல்றீங்க? அதுல ஏதாவது டிஃபரன்சியேஷன் இருக்கா? இல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேனே. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் எல்லாம் ஒரே ரெமெடியில வந்து வரும். கரெக்டா? அப்போ அந்த எஸ் கரெக்டா? சொல்லுங்க சார். சரி. ஒரு சில இடங்கள்ல வந்து நமக்கு 3 நம்பர்ஸ் எல்லாம் கூட சேர்த்து ஒரே ரெமெடி வரும். அதான் நான் சொல்லும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்ப வந்து இப்ப நமக்கு ஒரு 15க்கு 25 கிடைக்கும் போது சிக்ரி தான் வருது. ஆனா 15க்கு வரதோட அந்த தன்மைகளை மேட்ச் பண்ணும்போது சிக்ரில இருக்கக்கூடிய பல்வேறு தன்மைகள் வந்து அங்க ஒண்ணா வரும். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த 5 அப்படிங்கிறது வெறும் 5ஆக இருக்கும் போது இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது சிக்ல இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் வருமானது சிக்கோட ஒரு பார்ட் அப்படிங்கிறது வந்து மேட்ச் ஆயிருக்கும். அப்போ தனியா பார்க்கும்போது 5க்கு அப்படிங்கிற சிக்ரி வந்து வேற மாதிரி இருக்கும். 15க்கும் 25க்கும் பார்க்கக்கூடிய சிக்ரி அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும். அப்ப 15க்கும் 25க்கும் இருக்கக்கூடிய சிக்கரிங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஒரே மாதிரி தன்மைகள் வருது அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே மாதிரி ஒரே இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஆனா 5ஓட தன்மைகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து வேற மாதிரியா இருக்கும். சரிங்களா? ஓகே. சரி. 6ல வரக்கூடிய சிக்ரி அப்படிங்கிறது. சரி. இப்ப இந்த 5 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒயிட் செஸ்நட். இந்த 5 அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவா நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டு இருந்த மாதிரி வந்து பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்ப பஞ்சபூதங்கள் வந்து சமநிலை இல்லாம போச்சு அப்படின்னா பல்வேறு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பல்வேறு பிரச்சனை இருக்கு, ஒரு தீர்வு வந்து கிடைக்கல செய்யல அப்படின்னா முதன்மையான ரெமெடி அப்படிங்கிறது ஒயிட் செஸ்நட். இதான் வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ தூக்கமின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பஞ்சபூதங்கள்ல வந்து தாறுமாறா ஓடிட்டு இருக்கு, சுத்தமா எதுவுமே பேலன்ஸ்ல இல்ல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரியா புரிஞ்சுக்கணும். சரி. நம்பர் 5 அப்படிங்கிறது ஒயிட் செஸ்நட். ஓகே. நம்பர் 4. ஸோ அகைன் இப்ப இந்த 4க்கு என்ன வந்திருக்கு? ஓக் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு ஓக் அப்படிங்கறத பார்த்தோம். எங்க பார்த்தோம் யாராச்சும் சொல்ல முடியுமா? நம்பர் 8 சார். வேற அவ்வளவுதானா? ஓகே. சரி. அப்போ நம்பர் 4 அப்படி ஆமா 8. ஓகே. நம்பர் 4 அப்படிங்கும் போதும் ஓக் அப்படிங்கிறது வரும். அடுத்தது நம்பர் 3. எஸ். நம்பர் 3 அப்படிங்கிறது ஜங்ஷன் அல்லது வைல்டு ஓட் அல்லது ஜங்ஷன் மற்றும் வைல்டு ஓட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக நம்பர் 2. 2 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ரெமெடி வரும். நம்பர் 2 அப்படிங்கிறது செராட்டோ அண்ட் ஸ்க்லெராந்தஸ். இந்த ஸ்க்லெராந்தஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இதுவா அதுவா அப்படின்னு டபுள் மைண்டட்ல இருப்போம். அப்போ டபுள் அப்படின்னு சொல்லி வரும்போது 2 அப்படின்னு வரும்போது நீங்க ஸ்க்லெராந்தஸ் அப்படிங்கறத டிஃபால்ட்டா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபைனலி நம்பர் 1. எஸ். What is 3 and 4? I missed it. ஓகே. நம்பர் 1 அப்படிங்கிறதுக்கு வைன் அண்ட் வாட்டர் வயலட் அல்லது வைன் அல்லது வாட்டர் வயலட் எப்படி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு வாட்டர் வயலட் வந்து பார்த்தோம். அது எங்கன்னு தெரியுமா? 1626. 1626க்கும் வாட்டர் வயலட் வருது, 1க்கும் வாட்டர் வயலட் வருது. நம்பர் 3 மிஸ்ட் இட். நம்பர் 4 மிஸ்ட் இட். வேற யாராச்சும் ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாச்சும் நம்பர்ஸ்? நம்பர் 3க்கு ஜங்ஷன் அண்ட் வைல்டு ஓட். நம்பர் 4 அப்படிங்கிறதுக்கு கைண்ட்லி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு, யாருக்குன்னு தெரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் கட் பண்ணுங்க. நம்பர் 4க்கு ஓக். நம்பர் 4க்கு ஓக். நம்பர் 3க்கு வந்து ஜங்ஷன். சரி. இப்போ வந்து நம்ம 1 to 3ல வந்து அப் டு 31 வரையில வந்து பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 12 வந்து வரல நாம சார். என்ன சார்?
டுவெல் 12 12 12 21 எப்போ பார்த்துட்டேன் சார்? பார்த்தோமா இல்லையா? எஸ் ப்ளீஸ் எனிவன் Last பார்த்துருந்தோமா? sir. Last. ஓகே, சார் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு முறை ஷோ பண்றேன். ஓகேங்களா? கிளியர்? ஓகே ஓகே சார் 1 செகண்ட் எல்லாமே கொஞ்சம் போடலாங்க சார். ஒவ்வொரு செகண்ட் போடுங்க சார். அப்படியா? ஒவ்வொன்றும் பண்ணா அதே 10-12 செகண்ட் ஓடிடும். சரி, ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பீடா வந்து ஷோ பண்றேன் எல்லாரும். எஸ் யாருமா பேசுறது? சரியா கேட்க மாட்டேங்குது. சரி, நான் எல்லாமே வந்து அகைன் வந்து நம்ம நம்பர் 1 அப்படிங்கிறதுல வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்பர் 19 வரையில வந்து முடிப்போம். எல்லாரும் வந்து நோட் பண்ணிக்கலாம். சரி, என்ன நம்ம அடுத்தது வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அரௌண்ட் நம்ம ஒரு 9:30 வாக்கில் வந்து இந்த செஷனை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ வைன் அண்ட் வாட்டர் வயலட் ஃபார் நம்பர் 1. அடுத்ததாக நம்பர் 2. நம்பர் 2 அப்படிங்கிறது செராட்டோ அண்ட் ஸ்க்லராந்தஸ். நம்பர் 3 ஜங்ஷன் wild oat. Yes, number 4. I think இது எல்லாருக்கும் வந்து ஷோ பண்ணணுமா இல்லை ஆல்ரெடி ஓகேவா? ஏன்னா அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம போகலாம். வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் ஷேர். எஸ், இது நம்ம பாரம்பரியம். சொன்னா மட்டும் போதும் சார். என்ன மேம்? புரியல. சொன்னா போதுங்க. சார் இந்த சரி. ஸ்லைட் இல்ல. அப்படியே டக்கு டக்கு போட்டு எடுத்துலாங்க சார். ஒரு செகண்ட் போட்டு எடுத்துலாங்க. அப்படிங்களா? சரி, ஓகே, ஆல்ரெடி 4 வரையும் வந்துட்டோம். சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுத்துங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பொறுத்துட்டீங்க. ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சரி, 4. அடுத்ததா வந்து நம்பர் 5. 5க்கு வந்து ஈஸியாக வந்து சொல்ல முடியும். ஒரு சிலர் வந்து தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பஞ்சபூதங்களுடைய முழுமையான சமநிலையாத தன்மை தான் வந்து காரணம். அப்படிங்கும் போது ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிறது நம்பர் 5 அப்படிங்கிறதுல டிஃபால்ட்டா வந்துடும். அடுத்ததாக நம்பர் 6 அப்படிங்கிறது பார்க்கும்போது உல்டா நம்பர் 6 and 9 வரும். அப்படிங்கிறத பார்க்கும்போது சிக்ரி அப்படிங்கிறது வரும். அடுத்ததாக நம்பர் 7 கான்டினென்ட்ஸ், 7 சக்ராஸ், 7 குரூப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், 7 டேஸ். அதே மாதிரி மனித குணத்திற்கான மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள். நம்பர் 7க்கு மிமுலஸ். அடுத்ததாக நம்பர் 8க்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்பர் 8க்கு என்ன சொன்ன, யாராச்சும் சொல்ல முடியுமா? வெரி குட். 2 ஓவை ஒட்டி வச்ச மாதிரியா இருக்கும். நம்பர் 8க்கு வந்து ஓக். அப்புறம் நம்பர் 9. நம்பர் 9 அப்படிங்கிறதுக்கு ஹாலி. 6 திருப்பி போட்டோம் அப்படின்னா வரக்கூடியது. சிக்கிரிங்கிறது 6ஆம் நம்பர் அப்படின்னும் போது 9வது நம்பர் அப்படிங்கிறது ஹாலி அப்படிங்கிறதுல வரும். ஸோ அண்ட் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 10, நம்பர் 20, நம்பர் 30. இந்த 3க்குமே வைல்டு ஓட். அடுத்ததாக நம்பர் 11 and 22 and 29. இந்த 3 தேதிகளுக்குமே செராட்டோ. அடுத்ததாக யாரோ கேட்டிருந்தாங்க நம்பர் 12 மிஸ் பண்ணிட்டீங்க சார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்பர் 12 and 21க்கு லார்ஜ். ஸோ இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ வந்து ஒரு சிலர்லாம் வந்து ஒரு சில நேரத்துல இணைஞ்சிருப்பீங்க, ஒரு சிலருக்கு ஒரு சில ஸ்டைல்லாம் தெரியாம போயிருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் வந்து நீங்க எப்படி வந்து ஒரு ஆட்டம் தான் மாலிகுலா மாறுது, மாலிகுல் தான் வந்து அடுத்தடுத்த நிலை வந்து டிஷ்யூ செல் அப்படிங்கிற மாதிரி ஹியூமன் பாடி வருதோ, அது மாதிரி உள்ளுக்குள்ள நீங்க பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பர்ஸுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உணர்த்தும். சரி, அடுத்ததாக நம்பர் 13 and
31 அதோட சேர்ந்து நம்பர் 23 அப்படிங்கிறதா வரும். செஸ்னட் பட். அடுத்ததாக நம்பர் 14 and 20. 14, 24 என்ன ஒரு நேரம் சொல்ல முடியுமா? இதை ஞாபகம் Impatient. வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ். Impatience. ஓகே. இம்பேஷன்ஸ் ஏன் வந்து உலகத்துக்கே ரொம்ப முக்கியம், ஏன் இன்றைய காலகட்டங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படிங்கிறத நான் அந்த 24 பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்ப பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அருமையா புரியும். எஸ், யாரு பேசுறாங்கன்னு தெரியல, யார் பேசுறாங்கன்னு தெரியல, ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டு இருக்கு, சரியா கேட்கவும் மாட்டேங்குது, அது மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சரி, 14 and 24. அடுத்ததாக நம்பர் 15 and 25. நம்பர் 15க்கும் 25க்கும் ஈஸியா சொல்ல முடியும். எஸ், எனிவன் ப்ளீஸ்? சிக்கரி. Chicory. ரைட். ஓகே, ரைட். அப்போ நம்பர் 5 அப்படிங்கிறதுக்கு ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிறது வரும். நம்பர் 15க்கும் 25க்கும் சிக்ரி அப்படிங்கிறது வரும். சரி, the next one is 16 and 26. இதுக்கும் சொல்லியிருந்தோம் வாட்டர் வயலட். ஆல்ரெடி ஒரு Water இடத்துல வந்து violet. மறுபடியும் எஸ், 16க்கும் 26க்கும் வாட்டர் வயலட். சாரி, தென் லாஸ்ட் டூ 17க்கு ஹார்ன் பீம். 17 and 27 ஹார்ன் பீம். அடுத்ததாக நம்பர் 18 and 28. இந்த 18, 28 வந்து ஏன் முக்கியம்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த நம்ம லீஃப் இயர் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பிப்ரவரி 28ல பிறந்திருக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்க, அல்லது பிப்ரவரி 29ல பிறந்திருக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வரும்? எனிவன் ப்ளீஸ்? 4 பிப்ரவரி வருஷத்துக்கு ஒரு 29. தடவை. சரி, இது வந்து இப்ப நம்ம அறிவு ரீதியா பார்ப்போமே. இப்போ ஒரு வயசு, ஒரு பர்த்டே அப்படிங்கிறது வருஷா வருஷம் வரணும். 18 வயசுனா 19, 19 20ன்னு சொல்லி, அப்ப நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு பர்த்டே அப்படிங்கிறது வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு சிலர் செலிப்ரேட் பண்ணுவோம், ஒரு சிலர் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அது வேற விஷயம். சரி, இப்ப இந்த பிப்ரவரி 29ல தேதி வருது அப்படிங்கும் போது இதை லீஃப் இயர்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த சுற்றுவட்டார பாதையில வந்து அந்த ஒவ்வொரு டைம்லயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருக்கிறது எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும்போது அது ஒரு 24 ஹவர்ஸா ஒரு நாளா வந்து கன்சிடர் ஆகுது அப்படிங்கும் போது அதை வந்து பிப்ரவரியில வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அந்த 29th நபர் வந்து செலிப்ரேட் பண்ணாம போயிடுறாரு இல்லையா அடுத்த வருடத்துல, அப்ப அவருடைய மனநிலை என்னவா இருக்கும், அல்லது வந்து அதை வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ ஒரு பர்த்டே ஒரு வருஷம் அப்படின்னா எல்லாருமே ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் வருதுன்றோம். அவங்களுக்கு வந்து எப்பா நீ 29ஆம் தேதி பிறந்துட்ட, நீ என்ன பாவம் பண்ணீல வந்து என்ன கெட்டது பண்ணு தெரியல, உனக்கு மட்டும் 3 வருஷத்துக்கு பர்த்டேவே கிடையாது, மறுபடியும் 4வது வருஷம் தான் பர்த்டே கொண்டாட முடியும் அப்படின்னா, இது வந்து ஒரு அறிவு ரீதியா எப்படி பாக்குறீங்க, மன ரீதியா எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு 1 or 2% மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எஸ், இது எங்கேயாவது லாஜிக் இருக்கா, இல்ல இது நம்ம எப்படி பார்க்கணும், இது வந்து உண்மையா தேவையா இந்த மாதிரி கான்செப்ட் அப்படிங்கிறதெல்லாம்? எஸ், எனிவன் ப்ளீஸ்? எஸ், ஹலோ சார். சொல்லுங்க மேம். 29 வந்து அக்ரிமோனின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சார் டேட் வச்சு. இப்போ ம். 20 அக்ரிமோனியோட மைண்ட் வந்து ஹைட் பண்ணி உள்ள நேச்சரு. அதே மாதிரி இது 29 கூட நம்ம 4 years ஒன்ஸ் அந்த மாதிரி மறைஞ்சு போய் தானே இருக்கு சார். மேபி என்னோட இதுல நான் சொல்றேன் சார். ஓகே, அதான் உங்களுக்கான இன்ட்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து நம்ம அடுத்தடுத்த டைமென்ஷன் வந்து நோக்கி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ மேம், வெரி குட். சரி, எனவே வந்து என்னன்னா இதுதான் நான் ஸ்டார்டிங் இது ஏன் வந்து நான் இந்த 7 to 8 அப்படி 7 to 8 அப்படிங்கிற எடுக்கக்கூடிய அந்த 60 நிமிஷம் 1 மணி நேரம் கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 9:30 வரையில போகணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம அறிவு ரீதியா வந்து எப்படி எல்லாம் வந்து மனுஷன் வந்து படிப்பு, அறிவு, நாலேஜ் அப்படிங்கிற பேர்ல அந்த வாட்டர், H2O இந்த 2 கான்செப்ட் எப்படி அங்க ஒரு இமேஜ் நம்ம ரெஃபில் பண்ணிச்சு, அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வெவ்வேறு விஷயங்கள் வந்து பிடிச்சி வச்சிருக்கோம். ஒருத்தவங்க கானா பாட்டை பிடிக்கும், ஒருத்தவங்க குத்து பாட்டை பிடிக்கும், ஒருத்தவங்க சோக பாட்டை பிடிக்கும், ஒருத்தவங்க மெலடி பிடிக்கும். பட் மியூசிக்கை பொறுத்தவரை பார்த்தோன்னா எவ்ரி திங் இஸ் சவுண்ட். சவுண்ட் ஒரு ஆர்கனைஸ்டா வந்து ஒரு பேட்டர்னை கொடுக்கும்போது குத்துப்பாட்டுன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் வரும், மெலடி சாங் அப்படின்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து வரும். அப்போ நம்ம தான் என்ன பண்றோம், சீரியல்ல வந்து அது நடிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே வந்து இது நடித்தல் நடிப்பு அப்படிங்கிறது என்னதான் தெரிஞ்சாலும்
டிவில ஒரு சீனை பார்த்துட்டு ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஐயோ இன்னும் ஆம்புலன்ஸ் வரவே இல்லை, 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு டிராவல் ஆயிட்டு தேவையில்லாம அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம அந்த வந்து தேவையில்லாத எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக வந்து அறிவு ரீதியான விஷயங்களை சார்ந்து பார்க்கும்போது நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த பிப்ரவரி வரக்கூடிய அந்த 28 அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து நான் ஏன் வந்து ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹலோ எவ்ரிவன் அப்படிங்கிறது நமக்காக சொல்றதுக்கான விஷயங்கள் கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸ் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நேரமும் வந்து வெவ்வேறு பரிணாமங்கள்ல வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம தான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் நான் வந்து எமோஷன்ஸ் மாறுதே இல்லை வந்து தூங்கி எந்திரிக்க அப்படிங்கிற நினைச்சோம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுமே வந்து நமக்கு ஒவ்வொரு வளர்ச்சிதை மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு விதமா வந்து நடந்துட்டு இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு நெயில் வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கும்போது நம்ம கட் பண்றோம். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நகம் வந்து வளர்ந்துருக்கும். ஒரு வாரத்துல வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். இதை ஜோதிடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தசா புத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தசாக்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பல்வேறு வருடங்கள் சார்ந்தது. புத்தி அப்படின்னு சொல்லும்போது வந்து பல்வேறு மாதங்களை சார்ந்தது. அப்புறம் வாரங்கள் இருக்கும், ஒரு நாள் இருக்கும், ஒரு மணி நேரம் இருக்கும், ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லி தசா புத்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிராணா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்களை வந்து அணுக்களா பாக்குறோமா அல்லது மனிதனா பாக்குறோமா உறுப்புகளா பாக்குறோமா உணர்வுகளா பாக்குறோமா அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து பார்க்கணும் அப்படிங்கிற பொறுத்து நமக்கான அந்த ஒரு எனர்ஜி அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது பிரபஞ்சத்துல இருந்து ஏதோ ஒரு வகையில வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஒரு மணி நேர கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கும் மேலவும் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததா வந்து the final one 19. Yes, number 19. சரி, நம்பர் 19 and 29 அப்படிங்கிறது அக்ரிமெண்ட். சரி, எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து மெயின் பிக்சருக்குள்ள போயிடுவோம். இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ஓகே தான். இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்து இந்த மலர் தீர்வுகள் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படும் அல்லது வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சார் சாரி சார் 3யும் 11 கொஞ்சம் சொல்லுங்க சார். 3 வந்து ஜங்ஷன் வரும் மேம். ஓகே சார். நம்பர் 11 யாராச்சும் சொல்ல முடியுமா? செராட்டோ சார். செராட்டோ வரும் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி, இப்போ எட்வர்ட் பேட்சோட டேட் ஆஃப் பர்த் யாருக்காச்சும் தெரியுமா? September 24. இயர் 1886. 1886. ஓகே, சரி. 24th செப்டம்பர் 1886 அப்படிங்கிறது எந்த நாள்ல வருதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? இனிமேல் யாராச்சும் கூகுள்ல பார்த்துட்டு சொல்றதுனாலும் தாராளமா சொல்லலாம். 24th September 1886. What is the day? டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க யாராச்சும் ஒருத்தர். ஃப்ரைடே சார். என்ன சார், ஃப்ரைடேவா? வெள்ளிக்கிழமை வருதா? எஸ் சார். Yes, sir. சரி, நம்ம எந்த நாள்ல கிளாஸ் போட்டிருக்கோம் இன்னைக்கு? Friday. ஃப்ரைடே தான் சார். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி நம்ம ஃப்ரைடேன்னு போட்டோம். ஏன்னா நாளைக்கு நமக்கு சாட்டர்டே கிளாஸ் இருக்கு, இப்படி சண்டே வர ஒரு கிளாஸ் இருக்கும். சரி, ஃப்ரைடே அப்படிங்கிற ஒன்று. ஓகே, ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறது வந்து பொதுவாக பார்க்கும்போது வந்து ஆண்களுக்கான தினமா பார்ப்போமா இல்லை வந்து பெண்களுக்கான தினமாக பார்ப்போமா? நம்ம இந்தியாவில் நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சர்ல ஃப்ரைடே அப்படிங்கிறது சரி சரி ஓகே, பெண்கள் அப்படிங்கும் போது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு விசேஷமான நாள். அதே மாதிரி அந்த விசேஷமான நாள் அப்படிங்கிறது அந்த இருக்கக்கூடிய அந்த 7 நாட்கள்ல வந்து பிரதானமா வந்து பெண்கள் கொண்டாடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தான் இருக்கும். கரெக்டா? சரி, அதே மாதிரி வந்து மலர்களுக்கு நெருக்கமானவர்களோ அல்லது வந்து மலர்களோட வந்து இன்டராக்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆண்களா பெண்களா? பெண்கள். சரி, ஓகே, ரைட்டு. அடுத்தபடியாக இப்போ நம்ம எப்படி வந்து இப்போ ஒரு ரூபா நோட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து டிஜிட்டலைஸா மாறிடுச்சு. ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் 1 0 அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இது பண்ணிடுறோம். அதே மாதிரி இன்னைக்கு இப்ப நம்ம ஒரு 100 rupees இருக்குன்னு வைங்களேன்,
இப்ப அந்த 100 ருபீஸ் வந்து நான் வந்து இப்போ ஒரு இப்போ சப்போஸ் ஒரு மும்பைல ஒருத்தவங்க இருக்காங்க, இல்ல வந்து ஒரு துபாய்லயோ கத்தார்லயோ இல்ல வந்து ஒரு மலேசியாலயோ சிங்கப்பூர்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க. இப்ப நான் வந்து ஒரு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நபருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப அந்த 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 100 ரூபாய் வந்து நான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த காலகட்டமா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஒண்ணு அவர் இங்க வரணும், இல்ல நான் அங்க போகணும். அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து வர்ற யாரும் ஒருத்தர் அவருக்கு சம்பந்தப்பட்ட தெரிஞ்ச ஆளுகிட்ட வந்து நான் கொடுத்து அனுப்பணும். இல்ல நம்ம ஊர்ல இருந்து அந்த சிங்கப்பூருக்கு போகக்கூடிய நபர்கிட்ட வந்து இந்த 100 ரூபாய் வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் வந்து கொடுக்கணும். அப்ப இது வந்து டைம் டேக்கன் ஆர் நாட்? ரொம்ப காலங்கள் ரொம்ப நேரங்கள் ஆகுமா, இல்ல ரொம்ப இன்ஸ்டன்டா முடிஞ்சிருமா? நேரம் எடுக்கும் சார். ரொம்ப நேரம் எடுக்கும், பல நாள் ஆகலாம், பல மாதங்களும் ஆகலாம், சொல்ல முடியாது. சரி. ஆனா இன்றைய காலகட்டங்கள் எப்படி பண்ண முடியும்? Within fraction of seconds. இன்ஸ்டன்டா பண்ண முடியும். அதுலயுமே வந்து நமக்கு இந்த IMPS அப்புறம் வந்து நெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து மேபி ஒரு 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியே வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஆரம்பிக்கும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா வந்து வெரி குயிக்கா வந்து முடிஞ்சிடும். அப்போ அந்த இன்ஸ்டன்ட் ரொம்ப குயிக்கா, ரொம்ப வந்து அவசர கால உதவிகள், அந்த அவசரம் அல்லது வந்து ரொம்ப குறுகிய காலத்துல வந்து அதிவேகமாக அப்படிங்கக்கூடிய தன்மைகள். அதே மாதிரி இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம், கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் 4G அப்படிங்கிற நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து 5G நெட்வொர்க், 5G மொபைல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல 4Gக்கும் 5Gக்கும் வந்து அதோட இன்டர்நெட் ஸ்பீட் அப்படிங்கிறதோ, அந்த 4G அல்லது 5G போனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதோ கூடுதலாகவும் ஸ்பீடாகவும் இருக்கா, இல்ல கம்மியா இருக்கா, இல்ல வந்து ஸ்லோவா இருக்கா? எஸ். ஸ்பீடா இருக்கு சார் இப்போ. எல்லாமே அல்டிமேட் ஸ்பீடு. அப்போ அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல பேசும்போது மலர் மருந்து அப்படிங்கிறது ஒண்ணு ஓகே. ஆனா மலர் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி வந்து மன ரீதியான பிரச்சனை வந்து சரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது, ஏன் மலர் மருந்துல வந்து அற்புதங்களை நிகழ்த்தது, ஏன் வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப வந்து நெருக்கமா இருக்குன்னும் போது தாவரங்கள், அப்புறம் மனிதனுடைய அந்த ஃபிளவர் அப்படிங்கிறதோ, பிரெயின் அப்படிங்கிறதோ, மனம் அப்படிங்கிறதோ, உடல் அப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ரெவல்யூஷன் அல்லது எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த கால பரிமாற்றங்கள், பரிமாண வளர்ச்சிகள் அப்படிங்கிறது அந்தந்த தேவைகளை பொறுத்து வந்து அவ்வளவு ஸ்பீடா வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது வந்து நம்ம வந்து இவர் காலகட்டத்துக்கு பின்னாடிதான் வந்து இன்னைக்கு மன ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம மலர்களை கொடுத்துட்டு ஈஸியா சரி பண்ணிட்டு போயிடலாம். மற்ற மருத்துவ முறைகளை எதையும் பண்ண முடியாத விஷயங்கள் உடல் ரீதியா மன ரீதியாகவும் செய்து, அதே போல இந்த உடல் ரீதியான மன ரீதியான விஷயங்களை மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு உறவு முறை சார்ந்த இந்த ரிலேஷன்ஷிப் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்குமே வந்து மலர் ரெமெடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. இதே வந்து நம்ம வேற ஒரு எந்த ஒரு மருத்துவ முறையிலையும் இந்த ரெமெடி போட்டா எனக்கு காசு வரும், இந்த ரெமெடி போட்டா எனக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அல்லது வீடு கிடைக்கும், காசு வருன்ற மாதிரிலாம் கிடையாது. ஆனா மலர் மருந்துகள்ல அந்த மாதிரி அற்புதங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த மலர் மருந்துகள் அப்படிங்கிறது பியூர்லி வந்து ஒரு முழுமையான தன்மையான ஒரு மலரா இருக்குன்ற பட்சத்தினாலும், அதே மாதிரி வந்து இது பியூர்லி வந்து எனர்ஜி பேஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்லயும் இருக்கும்போது, ஃப்ரீக்வன்சி பேஸ் அப்படிங்கிற போது ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு சுப்ரீமசி, ஒரு அல்டிமேட்டான தன்மை அல்லது வந்து ஒரு என்லைட்மெண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறத மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மலர் மருந்துகளை மட்டும்தான் சாத்தியம். மற்ற எந்த ஒரு மருத்துவ முறையிலும் சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா இப்ப அவருடைய பிறந்த தேதி அப்படின்னு பார்க்கும்போது 24 அப்படிங்கும் போது நமக்கு இம்பேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும்னு பார்த்திருந்தோம். அப்போ அவருடைய காலகட்டத்துக்கு பின்னாடிதான் நமக்கு இந்த மாதிரி துரிதமான செயல்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்யூஷனாக இந்த மலர் தீர்வுகள் அப்படிங்கிறது அமையுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு 28 பிப்ரவரி 28 அப்படின்னு சொல்லும் போது அப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா சார், அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 29 இருந்தாங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு இருக்காது சார். அப்ப அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும், அவங்க வந்து ஹைட் ஆகுது அப்படிங்கும் போது அக்ரிமணியை வந்து மறைச்சு வைக்கக்கூடிய தன்மை, ஹைட் பண்ணக்கூடிய நேச்சர் அப்படிங்கும் போது அது டிஃபால்ட்டா அங்க மறையுது சார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. இந்த மாதிரி வந்து நம்ம அதை அந்த ஒரு அதனுடைய அடுத்த டைமென்ஷன்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இயற்கையினால ரொம்ப ரொம்ப அற்புதமாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த ஒரு பிக்சர்ல ஷோ பண்ணியிருந்த மாதிரி வாட்டர் 9 கிலோமீட்டர்ஸ், H2O 50 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த இது வந்து எல்லாத்தையுமே நாலேஜ்னு சொல்லி பார்த்துட்டு இயற்கை தானாக கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காமே போயிட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலா
அப்ளை பண்ண மறந்துட்டோம் அல்லது அப்ளை பண்ண தெரியல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ வரை நம்ம இந்த ஓல்டு க்ரோ அந்த பானைக்குள்ள வந்து தண்ணி போட்டு கொடுக்கக்கூடிய ராகங்கள் மாதிரி வந்து நம்ம ஸ்கில் அப்டேட் பண்ணாமலோ அல்லது வந்து அந்த இயற்கையான விஷயங்களை வந்து புரிஞ்சுக்காமலோ அறிவு அப்படிங்கிற பேர்ல நம்ம தொழில்நுட்பம் அப்படிங்கிற பேர்ல வந்து எல்லாத்தையுமே நம்ம அறிவு நோக்கியும் அறிவு சார்ந்த விஷயங்களாகவும் எல்லாத்தையுமே நம்ம பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். பிளவரமுடைய பொறுத்த வரையில வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறதும் தெரியாது, நம்ம பார்க்குற மாதிரியான இந்த டெக்னாலஜி அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் கிடையாது. அதனோட அதிர்வலைகளை வந்து சரியான தன்மைகளுக்கு வந்து அந்த இயற்கையோட கனெக்ட் ஆகி போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கலாம். உங்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கணும்னு கிடையாது, நமக்கு நடக்கிற மாதிரி பேஷண்ட்டுக்கு நடக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே அந்த அந்த குட்டி பஞ்சபூதமா இருக்கக்கூடிய நாம அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய பெரிய பஞ்சபூதத்தோட வந்து எந்த தன்மையில எப்படி எல்லாம் இணையுதுங்கிறத பொறுத்துதான் ஒவ்வொரு மலர் தீர்வுகளுமே ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு விதமாக அற்புதங்களை நிகழ்த்தும் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? சூப்பர் சார். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப வரையில பார்த்தது நம்ம வந்து ஒரு பார்ட் 1 ஒரு கேஜிஎஃப் படம் பார்த்தோம் சார், பாகுபலி பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1. இப்ப பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள இப்போ 24 வருது, இம்பேஷன்ஸ் வருது, அவருக்கு முன்னாடி இப்படி வருது, இந்த ஸ்டோரி எல்லாம் நம்ம வந்து கேட்டது புரிஞ்சுக்கிட்டது அனலைஸ் பண்ணது ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாத்திக்கிட்டது, இதுக்கப்புறம் ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு அவேர்னஸ் ஒரு என்கேஜ்மெண்ட் வர்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எட்வர்ட் பேட்ஸுக்குன்னே ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து இந்த பிறந்த தேதி அடிப்படையில் வந்து எப்படி பொறுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல வந்து நமக்கு அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் ஏன் இந்த மாதிரி இருந்திருக்காரு, ஏன் இதை கண்டுபிடிச்சிருக்காரு, ஏன் இதை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நம்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டங்களில் வந்து எந்தெந்த மலர் மருந்துகளை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1928 மிம்லஸ் அப்படிங்கிறது மனித குலத்துக்கு வந்து ஒரு மிக மோசமான விளைவுகளில் வந்து பயம்தான் வந்து எல்லாத்துக்கும் எதிரி அப்படிங்கிற மாதிரி முதலாவதாக நம்ம இந்த மிம்லஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக வந்து இந்த பரபரப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடு அதிவேகம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் இம்பேஷன்ஸ் அப்படிங்கிறதும், அடுத்த கிளமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களில் வந்து கனவு கற்பனைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து கனவு கோட்டைகளை கட்டிட்டு கனவுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்ததாக வந்து அக்ரிமணின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ வந்து எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியாது, எதை சொல்றான் எதை சொல்லக்கூடாது, எது உண்மையான விஷயம் எது பொய்யான விஷயம் எதுவுமே தெரிய கிடையாது. மேனிப்புலேட்டிங் பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கும். அதே போல வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து ஆக்டிங் அப்படிங்கிற பேர்ல வந்து இருக்கும். ஒரு ஃபியர் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு, இல்ல அது வந்து நமக்குள்ள ஒரு ஒரு வலி இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம வழியா காட்டணும். ஒரு அழுகை வருதுன்னா நம்ம வந்து ஒரு அழுகையா எக்ஸ்பிரஷன் பண்ணணும். ஆனா இப்போ டிப்ளமேட்டிக் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அழுக வந்தா கூட சிரிக்க கூடாது, சிரிச்சுட்டே தான் இருக்கணும், வீவேன் என்று பார்த்தாயோ, இந்த மாதிரிலாம் வந்து நம்முடைய ஒரிஜினலா இயற்கையாக இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் வந்து குழந்தைத்தனமாக குழந்தைகளை போல வந்து நம்ம இல்லாம மெச்சூரிட்டி அறிவு அப்படிங்கிற பேர்ல மொத்தத்தையும் மூடி மூடி மறைச்சு வச்சு உடலை வந்து அல்டிமேட்டா பார்க்கும்போது பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதபடியா சிக்ரி அப்படிங்கிறதும் அத்தியாவசிய தேவைகள் தாழ்மை உள்ள மாதிரின்னு சொல்லக்கூடியது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த முதல்ல அந்த 1928 கண்டுபிடிச்ச மலர் மருந்துகள்ல மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து கவர் ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே போல நீங்க ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும் நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னா பேசிக்கா வந்து இந்த 10 ரெமிடிஸ்ல மட்டும் நீங்க சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 10 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு, 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எதுவுமே கண்டுக்க வேணாம். டேட் ஆஃப் பர்த் வேண்டாம், அவங்களுடைய நேம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். டைரக்டா வந்தாங்களா இந்த 10 ரெமிடி உங்களுக்கு கண்ணை மூடிட்டு சார் இந்த ரெமிடி எனக்கு தோணுது அது வந்து கொடுங்க, கண்டிப்பா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். முடிஞ்சா அது வந்து நீங்க செயல்முறையை படித்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபவத்துல வந்து இயற்கை வந்து நம்ம அறிவுக்கு தாண்டி வந்து உண்மையா இயற்கையான ரீதியில வந்து பயணப்படும் போது எவ்வளவு அற்புதங்களை செய்யுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லும் போது இது ஒரு நேரலையா உங்களுக்கு வந்து தென்பட்டாலும் அதை அனுபவிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறது கண்கூட ஒவ்வொருத்தராலையும் அனுபவிக்க முடியும், உணர முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததா வந்து நம்ம அடுத்த செட்டுல பார்க்கும் பொழுது 1930 பார்க்கும்போது ஒரு 9 ரெமிடிஸ் ஜங்ஷன், கார்ஸ், ஹார்ன்பீம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அப் டு ஹாலி அப்படிங்கிற வரையில நமக்கு 1931 வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா 1932 வரணும் இல்லையா?
சார் 1932ல, அதுக்கப்புறம் வந்து 1933ல, 33லேருந்து 1934 வரையில. இதுல முக்கியமான ரெமிடிஸ்ன்னு பார்க்கும்போது ரெட் செஸ்னட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து வரும். அதுக்கு அடுத்ததாக ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதா இருக்கும். அடுத்ததாக வால்நட்டு, கிராப் ஆப்பிள், செஸ்னட் பெட்டு. இதுல லீஸ்ட் நீட் எதுன்னு பார்க்கும்போது பீச் தான். எல்லாருமே பீச் பர்சனா இருப்பாங்கன்னு தெரியாது. ஆஸ்பன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படும். மஸ்டர்ட், பைன் அப்படிங்கிறது ஓகே. இதுல மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வால்நட், கிராப் ஆப்பிள், செஸ்னட் பட், ஒயிட் செஸ்னட், ரெட் செஸ்னட், ஆஸ்பன். இந்த ரெமிடிஸ் வந்து இந்த ஆர்டர்லயே நீங்க சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கடைசி செட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த செட்டு. ஸோ இந்த கடைசி செட்டில் அல்டிமேட்டா பார்க்கறது என்ன அப்படின்னா ஸ்வீட் செஸ்னட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்போ 1935ல தான் வந்து நமக்கு கடைசி காலங்களில் வந்து அந்த ஸ்வீட் செஸ்னட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நிமுலஸ், இம்பேஷன்ஸ், கிளமாட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சு முடிக்கும் போது கடைசியாக ஸ்வீட் செஸ்னட், ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், வில்லோ, வைல்ட் ரோஸ் வைன் இந்த மாதிரியான விஷயங்களை முடிச்சிருக்காரு. அப்போ இயற்கை ஒரு விஷயங்களை கொடுக்குது அப்படின்னா நம்ம அறிவுபூர்வம் மட்டும் அணுகாம இயற்கை ரீதியாக அது என்ன மாதிரி பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பொறுமையா வந்து கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்களை இயற்கை எப்போது நமக்கு வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். அது நல்லது கெட்டதுங்கிற நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிரிச்சு வச்சு பார்த்துக்கலாம். ஆனா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஏதோ ஒரு வகையில வந்து இயற்கை அப்படிங்கிறது நம்ம மேல தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி. ஸோ இப்போ கொடுத்திருந்த பேட்டர்ன் பிரகாரமே கூட நீங்க வந்து பிளைண்டா வந்து சூஸ் பண்ணி வந்து நீங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்ப சொல்லியிருக்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது ஃபுல்லி வந்து உலகத்திலேயே நீங்க இதுவரையில யாரும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, இதுக்கப்புறம் சொல்லுவாங்கிறதும் யாருக்குமே வந்து தெரியாது. பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அந்த அனுபவத்தை நான் இங்க வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அதனால வந்து நீங்க தாராளமா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த இயர் பேசிஸ்ல வந்து ஒரு சில ரெமிடிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து நீங்க அந்த 1 to 10க்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த ரெமிடி 1928 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெமிடிஸா பார்த்து நீங்க வந்து சூஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணலாம். எதுவுமே வேணாம், ஆனா கண்டிப்பா வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ஏன்னா அறிவை தாண்டியும் இயற்கையின் ரூபமாக பல்வேறு அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சார் இப்ப நம்ம இந்த அல்டிமேட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவருடைய டேட் ஆஃப் பர்த் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்க்கணும். சரி, இப்போ அவரோட வந்து ஸ்ட்ரென்த் பார்க்கலாமா, வீக்னஸ் பார்க்கலாமா? எனிவன் ப்ளீஸ். எட்வர்ட் பட்ச். அவரோட பலம் பார்க்கலாம் சார். பலம் ஓகே, சார். அவருடைய என்ன மேம் புரியல? சரி, ஸ்ட்ரென்த்தே பார்த்துருவோம். மக்கள் எல்லாருக்கும் என்னன்னா சார் நல்லது கெட்டது ஃபர்ஸ்ட் நல்லது சொல்லுங்க சார், அப்புறம் கெட்டது சொல்லிக்கலாம் அப்படின்னா. சரி, இப்போ ஸ்ட்ரென்த்னு பார்க்கணும் அப்படின்னா யாராச்சும் வந்து எல்லாருக்கும் இப்போ அப்புறம் வந்து எல்லாரும் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைன் வந்து படிங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஃபர்ஸ்ட் லைன் படிங்க, அடுத்ததாக இருக்கக்கூடிய லைன் வந்து இன்னொருத்தரும் படிங்க. மொத்தமா வந்து இப்போ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து மூணு லைன் வரும். வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 or 4 வந்து வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃப்ளவர் ரெமடி இருக்கும். சரி, இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மந்திரங்கள், தந்திரங்கள், இந்த மாதிரி ஒலிகள், இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன வேலை செய்யும்னா எனர்ஜியை தான் வந்து வேலை செய்யும். எப்படி வந்து ஒரு சாதாரண காற்று புல்லாங்குழலை ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து சரியா வந்து பயன்படுத்தும் போது ஒரு இனிமையான ஓசையாக வெளிப்படுகிறதோ அது போல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்துக்களும் அதை நாம் உச்சரிக்கும் பொழுது எப்படி நம்ம வந்து ஒரு நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச மாதிரி இரவு பகல் மட்டும் கிடையாது, வாதம் பித்தம் கப்பத்துக்கு ஏற மாதிரி இருக்கும், உடல் உறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அது போல நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விதமான உச்சரிப்புகளை வந்து நம்ம ஒவ்வொரு ஆர்கான்ஸ்க்கும் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஆர்கான்ஸுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லாம அந்த 5 சென்சஸா இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுமே நமக்கு வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இதுல நம்ம ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா கோயில்களுக்கு நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஹிந்து ரிலிஜனா இருக்காங்க அப்படிங்கும்போது வந்து டெம்பிள்ஸ் கோயில் போறது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். அங்க நம்ம பிரதானமா பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கற்பூரம் இருக்கும், ஊதுவத்தி இருக்கும், அடுத்தது வந்து நமக்கு வந்து பெல் சவுண்ட், மணி ஓசை அப்படிங்கிறது வந்து இருக்கும் இல்லையா? அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா அங்க அல்டிமேட்டா வந்து மொத்தமா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா 5 விஷயங்களுமே நடக்கும். ஊதுபத்தி அப்படிங்கிற அந்த வாசனை அப்படிங்கிறது நம்மளோட நோஸுடைய சென்ஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஓசை அப்படிங்கிறது நம்மளுடைய
காதுகளை வந்து சென்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இந்த கற்பூரம் அல்லது தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய கண்களினுடைய பார்வை அல்லது வந்து நம்முடைய அந்த ஹீட் சென்ஸ், அதை நம்ம தொட்டு கும்பிடும் போது நம்முடைய ஹீட் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இதே வந்து திடீர்னு யாராச்சும் வந்து ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து உள்ளம் கைகளையோ உள்ளம் கால்களையோ நம்ம வந்து ரொம்ப தேய்ச்சி விட்டு அவங்களுக்கு ஹீட் அப்படிங்கிற நேச்சரை வந்து நம்ம கொடுப்போம். அதே பின்னாடி அந்த கோயில்களை நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த தெய்வங்கள் அல்லது கடவுள்கள் அப்படிங்கிறதும் அந்த கோயிலுக்கு மேல வந்து கலசம் வச்சிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி வந்து தகடு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், அது வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் இருந்தாலும், இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளுடைய அந்த 5 சென்சஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே ஆக்டிவேட் ஆகும். இப்போ அங்க கோயிலுக்கு போகும்போது வந்து ஒரு பாட்டு கேட்க அல்லது வந்து ஒரு மந்திரங்கள் ஓடிட்டு இருக்கும், அல்லது வந்து ஒரு மந்திரங்களை சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கேட்கும் போது காதுகளுக்கு வந்து மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு வகையில செய்யும். அல்லது ஒரு கோயில்களை போயிட்டு நம்ம ஒரு பாட்டு போடுறோம், ஒரு மந்திரங்களை நம்ம சொல்றோம் அப்படின்னாலும் நம்ம வாழ் வழியாக பல்வேறு உறுப்புகளுக்கான இயக்கங்களும் வந்து அங்க ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அது நீங்க அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா அறிவியல் வேலை செய்யும், ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா ஆன்மீகம் வேலை செய்யும். ரெண்டுமே எனக்கு வேணாம்ப்பா எனக்கு இயற்கை ரீதியா பார்க்கணும் அப்படின்னா முழுவதுமாக இயற்கை அப்படிங்கிறது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியும் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து யாராச்சும் ஒருத்தவங்க படிங்க. ஸோ 10 மணிக்காச்சும் நம்ம கிளாஸ் இந்த செஷனை வந்து முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ், அதே மாதிரி இப்போ நாங்கள் டேட்டு கேட்டிருந்தேன், ஒரு சில கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வந்து அங்கே நோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. 1886 செப்டம்பர் 24. ரைட். ஸ்ட்ரென்த் யாராச்சும் ஒருத்தவங்க படிக்கலாம், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். Highly compassionate and service oriented. எஸ், நெக்ஸ்ட். எனி Practical, அதர் பர்சன்? practical, organized, and determined. நெக்ஸ்ட். Spiritually inclined with desire to heal and help. சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து கம்பேஷன், ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த அந்த பேஷன் வந்து இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா அந்த உந்து சக்தி, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இல்லாம எதையுமே வந்து செய்ய முடியாது. ஹைலி கம்பேஷனேட். அடுத்ததாக சர்வீஸ் ஓரியன்டட். மக்கள் சேவை அப்படிங்கிற அந்த ஒரு சேவை மனப்பான்மை இல்லை அப்படின்னா அவர் கண்டுபிடிச்சதை வந்து பேட்டண்டா நிறைய விஷயங்களா மாத்தி வந்து எல்லாத்தையும் வந்து காசு பொருளா மாத்திட்டு போயிருக்கலாம். ஆனா சேவையாக இன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எங்கெங்கேயோ இருக்கோம் இல்லையா? நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீங்க எல்லாரும் வெவ்வேறு இடத்துல இருப்பீங்க. அதுல வந்து அவர் கண்டுபிடிச்சது அவர் எங்க இருக்காருன்னு இப்போ நமக்கு தெரியாது. இயற்கையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒன்றி கலந்து இருப்பாங்க. இங்கே வந்து யூகேல கண்டுபிடிச்சிருந்தாங்கனாலும் பல கிலோமீட்டருக்கு தூரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்த இரவு நேரங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமாக ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு சர்வீஸ் மைண்டட் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே சாத்தியம் கிடையாது. அடுத்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும், ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும், ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கும் நேச்சர் அப்படிங்கிறது இருக்கணும். கொடுக்கும் நேச்சர் இருந்தாதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணுங்கிறது இருக்கணும். அது பிசினஸ் மைண்டடா இல்லையாங்கிறது செகண்டரி. கொடுக்கணுங்கிறது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வாலண்டியர் நேச்சரா இருந்தது அப்படின்னா சேவையாகவும், காசுக்காக பொருளாதாரத்துக்காக செய்யறது அப்படின்னுச்சுன்னா அது பிசினஸ் ஆகவும் இருக்கணும். பட் எதுவாக இருந்தாலும் வந்து அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும். அடுத்ததாக ப்ராக்டிக்கல் ஒன்று, அடுத்ததாக ஆர்கனைஸ் அண்ட் டிட்டர்மைன். இந்த ஆர்கனைஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்திருப்பேன் ஸ்டார்டிங்ல இருந்து. ஆர்கனைஸ்டா இருக்கணும், கனெக்டிங்கா இருக்கணும், ப்ராசஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து கொடுத்திருந்த அவர் கண்டுபிடிச்சிருந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டியும் பல்வேறு விதமான அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சரை வந்து ஒரு கம்ப்ளீட் கைடை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அதற்கு அடுத்ததாக ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட் வித் டிசைர் டு ஹீல் அண்ட் ஹெல்ப். ஸோ அப்போ இன்னைக்கு காலகட்டங்களில் வந்து மலர் மருந்துகள் மாதிரி வந்து ரொம்ப குயிக்காகவும் அவரை பிறந்த அந்த 24th டேட்டுங்கிறது இம்பேஷன்ஸ் இருக்கிற மாதிரி மலர் மருந்துகளை வந்து ஸ்பீடா ஒரு ஹீலிங் சிஸ்டம் வந்து வேலை செய்யும், அதுவும் எஃபெக்டிவா வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா என்னதான் வந்து பல்வேறு ஹீலிங் முறைகள் வந்து இருந்தாலும் த பெஸ்ட் அண்ட் அல்டிமேட் மெத்தட் அப்படிங்கிறது ஃப்ளவர் ரெமடியா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஹீலிங் ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த ஹீல் பண்ணும் போது தான் அங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும். அல்லது வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீல் பண்றதுக்கு அவங்கள தேடி போகணும், அல்லது அந்த நபர்கள் வந்து நமக்கு வருவாங்க, நம்ம கிட்ட வந்து ஹீல் பண்ண வருவாங்க. ஆனா ஃப்ளவர் ரெமடி பொறுத்தவரை அது கிடையாது. ஜஸ்ட் நம்ம இந்தியன் ருபீஸ்ல வாங்கும்போது ஒரு 30 ml அப்படிங்கிறது 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய் கிடைச்சிடும். மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம சிம்பிளா நம்ம நார்மலா சாப்பிடுற மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா குடிச்சிட்டு மிகப்பெரிய அற்புதங்களை ரொம்ப அருமையா செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப ஹீல் அண்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது, டிசைர் டு ஹீல் அண்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த சுப்ரீமசி பவர், த அல்டிமேட் அந்த சோல் கைடன்ஸ் அல்லது வந்து ஒரு சுப்ரீமசியான ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மையில வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான அதிசயங்களை அவர் செய்ய முடியுது அப்படிங்கிறதையும்
கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். கிளியர்? எஸ் எஸ் சார். சரி, அடுத்ததான் வந்து நம்ம சைன்னு வந்து ரொம்ப ஸ்பீடா நம்ம வந்து வீக்னஸ்குள்ள வந்து போயிடலாம். ஏன்னா இவர் இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருக்காரு போது அவருக்குமே வந்து உடம்பு சரியில்லாம போச்சு, சரியாகாம போச்சு. அதை அவராலையும் வந்து சரி பண்ணிக்க முடியாமலோ அல்லது சரி பண்ணிட்டோ பல்வேறு பிரச்சனைகள் வந்து அனுபவிச்சிருக்காரு. அப்போ அவருக்கான வீக்னஸ் என்ன இருந்திருக்கும் அப்படின்னும் பார்க்கலாம். எஸ், 4 பேர் படிக்கலாம். எஸ், May struggle with confidence. எஸ். நெக்ஸ்ட். May lack creative expression. நெக்ஸ்ட். Need to improve adaptability. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். Requires focus on introspection. சார், இதுல வீக்னஸ்ல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட், ரிக்வயர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இன்ட்ரோஸ்பெக்ஷன். என்னன்னா அவர் உள்முகமா வந்து அவரு கவனிக்காம போயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு வகையில வந்து உண்மை. ஏன்னா எல்லாருக்கும் ஹீல் பண்ணணும் செய்யணும்னு சொல்லி அவர் இது பண்ணுவார் வந்து அவருக்கே பிரச்சனை வந்து அவர் அதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படிங்கும் போது பஞ்சபூதங்களை நம்ம பார்த்துருந்த மாதிரி பாடி பிரெயின் ஒர்க் ஆகணும். குட்டியா இருக்கக்கூடிய பஞ்சபூதமா இருக்கக்கூடிய நாம அப்படிங்கிறது பெருசா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய என்விரான்மெண்டோட கனெக்டிங்ல இருக்கணும். அப்போ இவர் பொதுவா அங்க வந்து பாடி மைண்டுங்கிறது வந்து சரியா இருந்திருந்தாலும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களோட இல்லாம போயிட்டாரு அப்படிங்கறதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் பாக்குறேன். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா வந்து கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன், செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிற போதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து கான்பிடன்ஸா இருக்காங்க, தைரியமா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு எப்படி இருப்பாங்க வந்து துணிச்சலாக செஞ்சுட்டு போயிடுற மாதிரி வந்து இருப்பாங்க. இவர் செஞ்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீலிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சது, கொடுத்தது, ப்ராசஸ் பண்ணது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர்ல வந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொதுவா வந்து நம்ம ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னதான் வந்து வீர பெண்கள் வீர மங்கையர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் பொதுவாக வந்து இந்த வீரம் சார்ந்த விஷயங்கள், தைரியங்கள் அப்படிங்கிறது பொதுவாக வந்து ஆண்கள் தன்மை அல்லது மேல் சார்ந்த விஷயங்கள்ல தான் வந்து சொல்லுவாங்க. ஃபீமேல் அப்படிங்கும் போது வந்து தாழ்மை, அன்பு, உள்ளம், பாசம், குணமடைதல், பாதுகாத்தல், பராமரிப்பு அல்லது வந்து ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு வந்து அவங்கள ஒரு 10 மாசம் சுமந்து வந்து அதுக்கடுத்து வந்து வளர்த்து வந்து அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து கொண்டு போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெண் தன்மையோட ஒட்டுமொத்த நேச்சர்ல தான் வந்து வரும். ஆனா பொதுவா வந்து ஒரு சந்ததிகள் உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு தான் உண்டு. ஆனா அந்த உருவாக்கக்கூடிய தன்மையை வந்து அது எந்த ஒரு இன்புட்ல போடும்போது மட்டும்தான் அது வந்து வளரும் அப்படிங்கிறது வந்து பெண்கள் கிட்ட மட்டும்தான் சாத்தியம். அது மாதிரி வந்து முழுவதுமாக ஒரு பெண்கள் குணம் அல்லது பெண்களுடைய தன்மைகள் என்னவா இருக்குமோ அது ஒட்டுமொத்தமாக வந்து இவர்கிட்ட வந்து இருந்திருக்கும். இப்ப பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார், பூமி தாய் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? கரெக்ட் தானே? சரி, அதே மாதிரி தானத்திலே வந்து பெரிய தானம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? நிதானம்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ நிதானம் அப்படிங்கிற அந்த இம்பேஷன்ஸ் அப்படிங்கிறதும் அவர் பிறந்த தேதியோட வந்து பொருந்தி வருதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி என்னதான் ஆண்கள் வந்து கொடை வள்ளலாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய நேச்சர் அப்படிங்கிறது வந்து பெண்கள் கிட்டும் வந்து பொதுவாகவே வந்திருக்கும். ஏன்னா அந்த ஒரு பர்த்தை கொடுக்குறாங்க, ஒரு குழந்தைய வந்து பிரசவிக்கிறாங்க, அந்த பர்த்தை கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அந்த கொடுக்கும் தன்மை அப்படிங்கிறது பெண்கள் கிட்ட வந்து பொதுவாக இருக்கும். ஆனா இன்னொரு நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொடுத்தல் என்பது வந்து ஆண்களினுடைய தன்மையில வரும், பெறுதல் அப்படிங்கிறது வந்து பெண்மை கிட்ட வந்து வரும். அதை நீங்க பார்த்தோம்னா ப்ராக்டிகல் லைஃப்ல பார்க்கும்போது ஆண்கள் வந்து சம்பாதிச்சு வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க? ஆண்கள் கிட்டே கொடுப்பாங்களா இல்ல வந்து பெண்கள் கிட்ட வந்து வீட்டுல வந்து வைஃப் கிட்ட அம்மா கிட்ட கொடுப்பாங்களா? பெண்கள் கிட்ட, பொண்டாட்டி கிட்ட. ஓகே, அப்போ சரி, அப்போ எர்னிங் அண்ட் கிவிங் அப்படிங்கிறது வந்து பெண்ணு கிட்ட போகும். அதை வந்து சேர்த்து வைக்கிறது, பாதுகாக்கிறது, அதை வந்து மல்டிப்ளை பண்றது, சின்ன சின்ன டப்பாக்களை போட்டு வச்சு அவசர காலங்களில் கொடுக்கறது, அதை வந்து மல்டிப்ளை பண்றது, சீட்டு போடுறது, இந்த மாதிரி வந்து அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாதுகாப்பதற்கும் அதே போல பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை வந்து விருத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வந்து நம்ம சந்ததிகள் அடுத்த ஜென்ரேஷன் விருத்தி அப்படின்னு வந்து சொல்றோம், விருத்தி அப்படின்னு சொல்றோம், விருத்தி அடைதல் அப்படின்னு சொல்றோம், பெருகுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பெண்கள் தான் வந்து பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மலர் மருந்துகள் அப்படிங்கிறது பாதுகாக்கிறதா மட்டும் இல்லாம பாதுகாப்பை தாண்டியும் வந்து அற்புதங்களை வந்து எங்கடா செய்யுதுன்னு பார்த்தோம்னா அந்த விருத்தி தன்மை,
பெரிதுபடுத்துதல் அல்லது வந்து விரிவடையும் தன்மை அப்படிங்கிற ஒரு நேச்சர் தான் ஃப்ளவர் ரெமெடி வந்து இன்னைக்கு அல்டிமேட்டான ஒரு ரெமெடிஸா இருக்கிறதுக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை தாண்டியும் வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்களை வந்து சாதிக்கிறதுக்கும் மிராக்களை ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு வைடர் நேச்சர் தான். விருத்தி அடைய செய்தல் அல்லது இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னும் பெரிதுபடுத்தி காட்டுதல் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். சரி, இப்போ வந்து நம்ம இது என்ன வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த நிறைய கான்ஃபிடன்ஸ், எக்ஸ்பிரஷன், அடாப்டபிலிட்டி, இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிற அந்த வேர்டிங்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னு இருக்கும்போது அவரே அந்த மலர் மருந்து கண்டுபிடிச்சார். அப்படிங்கும்போது இந்த விஷயம் இப்போ அவர் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்தோம். ஆனா அவருக்கு வந்து இங்க கான்ஃபிடன்ஸ் கிடையாது, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத இம்ப்ரூவ் அந்த அடாப்டபிள் நேச்சர் கண்டு இல்லை அப்படின்னா அவர் வந்து என்னதான் வந்து அந்த 1928 30 வந்து ஒரு 10 எப்படி கண்டுபிடிச்சிருந்தாலும் 35 வரையில அடுத்தடுத்த கட்டங்களாக 1935 வரையில வந்து ஒரு 38 ரெமிடிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அடுத்தடுத்த நிலைகள் அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன் அந்த வந்து ஒரு அடாப்டபிலிட்டி நேச்சர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்கும். அப்போ அவர் வந்து என்னதான் ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா வந்து அதை விட ஒரு ஒரஸ்டான வீக்னஸ் அப்படிங்கிறதும் அவருக்குமே இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அவரால் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த வீக்னஸ் வந்து அவரு ஓவர் கம் பண்ணி வந்தா மட்டும்தான் சாத்தியம். அது போல நமக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்ப பொதுவாக வந்து இப்ப நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், நான் பேசுறேன் அப்படின்னா இட் இஸ் மை ஸ்ட்ரென்த், இட் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் மை ஐடியா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி வந்து வெவ்வேறு விஷயங்கள் வந்து ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன இருக்கும், வீக்னஸும் வந்து வெவ்வேறு பரிணாமங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கலாம். ஏன்னா அவருக்கே டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுக்கே வந்து வீக்னஸ் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் வந்து அதை விட ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியான நபர்கள். அப்போ நமக்குமே எவ்வளவு விஷயங்கள் வந்து வீக்னஸா இருக்கலாம் இல்லையா. இப்போ ஸ்ட்ரென்த்துங்கிறது நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் வீக்னஸ்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இன்பம் இருக்கும்போது துன்பமும் இருக்கும், இரவு இருக்கும்போது பகலும் இருக்கும், அப்போ கோடை இருக்கும்போது நமக்கு மழையும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயங்களுமே வந்து இருக்கும். அப்போ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டெபிலைஸ் பண்ணணும். வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஓவர் கம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம சரியா பண்ணோம் அப்படின்னா என்னதான் வாழ்க்கையில ஒருத்தருக்கு வந்து என்னதான் பிரச்சனையிலே வந்து இருந்தாலும் அதை வந்து ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு நுட்பமான தன்மைகள் அப்படிங்கிறதும் ரொம்ப ஈஸியா வந்து அது எப்படி கடந்து வர்றது அப்படிங்கிற ஒரு தன்மையும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 எவிடன்ஸான ஒரு ஃபேக்ட் தான் நம்ம டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கிட்ட இருந்து நம்ம ஒரு மலர் மருந்துகள் அப்படிங்கிறத தாண்டியும் நம்மள மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர் அப்படிங்கிற பேர்ல வந்து அவர் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரியா, கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே சார். சரி, ஒன் மோர் இருக்கு சார். அதை லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா சார் இப்ப இவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா. இப்ப இவருக்கு வந்து நம்ம என்ன ரெமெடிஸ் கொடுக்கணும் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு ரெமெடியும் யாராச்சும் வாசிக்க முடியுமா? சென்டாரி, ஓக். எஸ், நெக்ஸ்ட். ஒவ்வொருத்தரும் ஒன்று படிச்சா போதும். சென்டாரி ஒரு நெக்ஸ்ட். ஓக். ரெட் செஸ்னட். நெக்ஸ்ட். எல். ஹனிசக்கிள். சார் இப்ப பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த்துக்குன்றது மட்டும் இல்லாம இப்போ வந்து அவர் என்ன சொன்னா சர்வீஸ் மைண்டட் அப்படின்னு சொன்னோம். இப்போ சென்டாரிங்கிறவங்க யாரு, டோர் மேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அவரே எல்லாருக்கும் எல்லாத்தையுமே ஃப்ரீயா பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப இன்னைக்கு அவர் கொடுத்துட்டு போனது வந்து நம்ம இப்போ இங்க வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்னதான் நம்ம வந்து பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கறத எடுத்தாலும் இந்த கிளாஸ் வந்து இப்ப நம்ம இலவசமா தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். கரெக்டா? அப்போ அவருக்கு இருந்த அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இந்த சென்டாரி, ஊக், ரெட் செஸ்னட், எல்ம், இந்த அனிசக்கிள் இதெல்லாம் மொத்தமா சேர்ந்த மாதிரி வரும். இதை வந்து அவர் வந்து ஒருவேளை இவருக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃப்ளவர் அப்படிங்கிற கண்டுபிடிச்சு அதுல வந்து சென்டாரி, ஊக், ரெட் செஸ்னட், எல்ம், அனிசக்கிள் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தா அப்போ வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தோட நேச்சர் இருக்கு இல்லையா, ஒரு பர்டிகுலர் நேச்சர், அதுக்கு இவர் எடுத்திருந்தாருன்னா இப்போ கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய டைமென்ஷன் அப்படிங்கும் போது இந்த ரெமிடிஸ் எல்லாம் எடுத்திருந்தாருன்னா அதை நோக்கியும் பல மடங்கு, பல பல மில்லியன் டைம்ஸ் ஒரு அற்புதங்களை வந்து செஞ்சிருப்பார் அப்படிங்கறதையும் நாம புரிஞ்சுக்கணும். கிளியர்? இப்போ பொதுவா வந்து இப்ப இவருக்கு வந்து பல்வேறு பிரச்சனை வந்து இருந்திருக்கும், உடல் ரீதியா, மன ரீதியா. அப்போ வந்து நம்ம இந்த மனிதன் அப்படின்னு சொன்னாலே வந்து நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய திறன், மூளை செயல்பாடு அப்படின்லாம் வந்து சொல்லுவோம். அப்ப எப்பப்பெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்தே நம்ம எப்படி படிச்சிருப்போம், வாய்ப்பாடு பண்றது, டேபிள்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மனப்பாடம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து வெளியில கத்தி கத்தி படிச்சு மனப்பாடம் பண்ணணும், அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே படிச்சு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
சின்ன வயசுலேருந்து நமக்கு மனப்பாடம் திணிச்சு விட்டு அறிவு ரீதியா நமக்கு வந்து அதை ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து நம்ம வந்து திணிச்சு வச்சிருக்கோம். எதையும் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்க மாட்டோம். மறக்கக்கூடாத விஷயங்களை வந்து மறந்துடுவோம். மறக்கணுன்ற விஷயங்களை வந்து மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காலகட்டங்களில் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இது வந்து ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். நீங்க ரீட் பண்ணிடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக அவருடைய வீக்னஸ்க்கு என்ன ரெமிடிஸ் நம்ம கொடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று படிக்கலாம். நெக்ஸ்ட் Wild rose. ஓகே, நெக்ஸ்ட். Walnut. ஓகே, நெக்ஸ்ட். Tomato. ஓகே, தேங்க்யூ. அப்போ அவரோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய அந்த செல்ஃப் கான்பிடன்ஸுக்கும் அப்புறம் அவர் வந்து எந்நேரம் வந்து இந்த ஆராய்ச்சிகள் அது இதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தோஷமா எல்லாமே போயிட்டு இருந்திருப்பாரு. அப்ப அந்த பர்சனல் சந்தோஷங்கள் வேணும், அவர் வந்து ஹாப்பியா இருந்திருக்கணும் அப்படிங்கும் போது வைல்ட் ரோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து கொடுத்துருக்கணும். அனிசெக்கிள் அப்படிங்கிறது இந்த பழைய நினைவுகளோட தாக்கங்கள் இருக்குது அப்படிங்கும் போது அங்க சந்தோஷம் டிஃபால்ட்டா வந்து இல்லாம போயிடும், அல்லது டிஃபால்ட்டா சந்தோஷம் இல்லாம போறதுனால பழைய நினைவுகளோட தாக்கங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வைசி வெர்சா அப்படிங்கிற மாதிரி பகல் இல்லாமல் இரவுகள் இல்லை, இரவுகள் இல்லாமல் பகல் இல்லை, இரவுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சூரியன் சந்திரன் அப்படிங்கிற மாதிரியும் எப்படி வேணாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த வீக்னஸ்க்கான விஷயங்களுக்கான ரெமிடிஸ் எடுத்திருந்தாலும் அவர் வந்து இனிமே வந்து அடுத்த லெவல் வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ அப்போ இங்க இந்த வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம என்னைக்குமே வந்து கீப் அப் பண்ணிக்கணும், அதை வந்து ப்ரெசர்வ் பண்ணிக்கணும், அதை வந்து என்னைக்குமே வந்து நம்ம ஸ்டேபிளா வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நமக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருந்தது, பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வெளில வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தராலையுமே இந்த மலர் தேர்வுகள் மூலியமாக பல்வேறு அற்புதங்களை இந்த மண்ணில் வந்து ஒவ்வொருத்தராலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத எல்லோருமே கைண்ட்லி புரிஞ்சுக்கணும். கிளியர்? கிளியர் சார். சரி. ஸோ அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப வந்து ஏன் வந்து பிறந்த தேதியின் பிரகாரம் வந்து மலர் தேர்வுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிக முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, யாரெல்லாம் வந்து இந்த ரெமிடியே எனக்கு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, சக்சஸை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்க வந்து பிறந்த தேதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மலர் மருந்துகளை கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பரமா வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக கொடுக்கிற ரெமிடியோட சேர்த்து இந்த பிறந்த தேதியின் அடிப்படையில் வரக்கூடிய மலர் மருந்துகள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலும் படிப்படியாக ஒரு மிராக்கலான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த பிறந்த தேதி மலர் தேர்வுல கண்டிப்பா நிச்சயமா எடுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நம்ம டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய கான்செப்ட் இருக்கிறவங்க பார்க்கும்போது அவருக்கான அந்த இம்பேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த பிறந்த தேதியின் அடிப்படையில் வரக்கூடிய இந்த மலர் தேர்வுகள் அப்படிங்கிறது வேண்டுமா வேணாமா அப்படிங்கிறத நாம டிசைட் பண்ணிக்க முடியும். கிளியர்? கிளியர் சார். சரி. Yes, sir. ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா how to யூஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம இலவச வகுப்பு அப்படிங்கிறதுனால இதுல வந்து நான் நிறைய டெக்னிக்கலான சீக்ரெட்டான விஷயங்களை வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரே ஒரு பேசிக்கான விஷயத்த மட்டும் சொல்றேன். சரி, இப்போ வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் வந்து இப்போ நம்ம ஃப்ளவர் ரெமிடிஸ் வந்து இப்போ பொதுவாக டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சிருச்சு சார், ஓகே எடுக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே. சரி, இப்போ எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பிறந்த தேதி வருது அப்படிங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் வந்து இப்போ 24th வைப்போம். இப்போ அவர் வந்து உயிரோடு இருக்காரு அப்படிங்கும்போது அவர் எந்த நாட்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மந்த்தா இருந்தாலும் சரி அந்த மந்த்ல வரக்கூடிய 24th. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசம்பர்ல இருக்கும், அப்ப இவர் வந்து எப்போ வந்து இந்த பிறந்த தேதி மலர் தேர்வுகள் எடுக்கும்போது பெஸ்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா டிசம்பர் 24th எடுத்தாரு அப்படின்னா அருமையா வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரிதான் வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிகளுக்குமே அந்தந்த தேதிகளை வந்து எடுக்கும்போது அந்த ஆல்ரெடி இதனுடைய ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒர்க் ஆகும், ப்ளஸ் அதே தேதிகளை நம்ம எடுக்கும்போது இன்னும் வந்து மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் ஆக ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இந்த மெத்தட்ல எடுக்கும் போதுதான் வந்து இந்த பிறந்த தேதி மலர் தேர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி
ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கணும். கிளியர்? கிளியர் சார். கிளியர் சார். சரி. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 12, 22, 10. சரி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடுத்து இப்போ வந்து பிறந்த தேதி வச்சு எப்படி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக ஒரு சிறிய அறிவிப்பு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து கருத்து பரிமாற்றங்கள் ஃபீட்பேக் அப்படிங்கிறது முடிச்சிருங்க. ஃபீட்பேக் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து இந்த பிறந்த தேதியிலே வந்து அட்வான்ஸ் லெவல் வேற என்ன இருக்கு, அதை வந்து நீங்க கட்டண வகுப்புல வந்து படிச்சுக்க முடியுமா இல்லையா, எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், இன்னும் வந்து சொல்லப்படாத ரகசியங்களை விஷயங்களை வந்து பிறந்த தேதியிலே நிறைய இருக்கு. அதை தாண்டி வந்து பிறந்த மாதங்கள் தனியா இருக்கும், பிறந்த வருடங்கள் தனியா இருக்கும், ஆண் பெண் அப்படிங்கிறதுலாம் தனியா இருக்கும். சரி, நம்ம அதை ஃபீட்பேக் அப்படிங்கிறத முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வரையில இருக்கக்கூடியவர்கள் வந்து கண்டிப்பா வந்து ஃபீட்பேக் வரையும் பொறுமையா இருங்க. அது முடிச்சு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரையில வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து கேட்டீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு 3 hours மேல வந்து போயிட்டு இருக்கு. ஒரு சீரியல ஒரு படமே பார்த்துருந்தா கூட ஒரு 3 hours முடிஞ்சிருக்கும். ஒரு யூபிஎஸ் எக்ஸாம் எழுதியிருந்தோம் அப்படின்னாலும் ஒரு 3 hours வந்து முடிஞ்சிருக்கும். பட் அதை விட ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து இப்போ கலந்துகிட்ட ஒவ்வொருத்தருமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜஸ்ட் அ மினிட்.